கண்ணும் சண்டை போடுதே. இனிதானே சுகந்தானடா நெஞ்சதும் முகந்தானடா. மனம் விரும்புதே உன்னை உன்னை. ஹலோ மேடம், என்ன ஒரே குஷியா இருக்கீங்க? போகும்போது அவ்வளவு டென்ஷனா போனேன், வரும்போது இப்படி ஜாலியா டான்ஸ் ஆடிட்டே வர, என்னாச்சுடி? ஐயோ கீர்த்தி, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலடி. நான் இன்னைக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். ஐயோ ராமா, ஏய் நீ சந்தோஷமா இருக்கன்னு உன் முகத்தை பார்த்தாவே தெரியுது. ஆனா அந்த சந்தோஷத்துக்கான காரணம் என்னன்னு தான் கேட்டேன். ஓ அதுவா? ஐயோ கீர்த்தி, எப்படி சொல்றது? ஏய், குரு ஜெனியை லவ் பண்ணவே இல்லையாண்டி. ஜெனிமா மட்டும் தாண்டி குருவை லவ் பண்ணிட்டு இருக்காங்க போல. இன்னைக்கு தாண்டி அது உண்மையே எனக்கு தெரிய வந்தது. குரு நான் ஜெனியை லவ் பண்ணவே இல்லைன்னு சொன்னோன்னே எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சுன்னு தெரியுமாடி. இப்போ கூட மனசு ஃபுல்லா அவ்வளோ சந்தோஷமா இருக்குடி. இனிமே என் குரு லைஃப் லாங்கா என் கூட மட்டும்தான் இருப்பான். எனக்கு இது எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. அடியே பைத்தியக்காரி, இதை நான் ஆரம்பத்திலே உங்ககிட்ட சொன்னேன். ஜெனி மேம குரு சார் லவ் பண்றாங்களா இல்லையான்னு குரு சார் கிட்ட போய் கேளுடின்னு. நீ தான் அப்படி இப்படின்னு கேட்க தயக்கப்பட்டுட்டு கேட்கவே இல்லை. ஆனா இந்த ஜெனி மேம் பாரு எப்படி கேம் விளையாண்டுருக்காங்கன்னு. எது எப்படியோ குரு சார் ஜெனி மேம லவ் பண்ணல. இனிமே ஆறாவ கையில பிடிக்க முடியாது, அப்படிதானே? கீர்த்தி, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலடி. செம்ம ஹாப்பியா இருக்கேன் இன்னைக்கு. என்னமோ தெரியல, ஏதோ காண போன பொருள் மறுபடியும் நம்ம கைக்கு கிடைச்ச மாதிரி அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். நீ ஹாப்பியா இருக்கறதுலாம் ஓகே தாண்டி. ஆனா இதே ஹாப்பினஸோட போய் குரு சாருக்கு ப்ரப்போஸ் பண்ணிடு. உன் மனசுல உள்ளதை அவர்கிட்ட சொல்லிட. கீர்த்தி, நானும் நினைச்சேன்டி இன்னைக்கு குரு கிட்ட என் மனசுல உள்ளதை சொல்லிடலான்னு. ஆனா குரு இதை எப்படி எடுத்துப்பான் ஏது எடுத்துப்பான்னு எதுவுமே புரியலையா. அதான் பயத்துல சொல்லாம வந்துட்டேன். ஆனா சீக்கிரமாவே என் மனசுல உள்ளதை சொல்லிடுவேன். ஆரா, நீ எதுக்கு பயப்படுறன்னு நல்லாவே தெரியுது. ஒருவேளை குரு சார் உன் லவ்வை ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னா என்ன பண்றது தானே? அப்பெல்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா குரு சாருக்கு நீ எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு உனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் உன் லவ்வை கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ண மாட்டாரு. நீ தைரியமாக போய் சொல்லு. ஆனால் இப்போவும் சொல்கிறேன், எவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சொல்லு, ஓகே? கண்டிப்பாடி, எவ்வளோ சீக்கிரம் என் மனசுல உள்ளதை சொல்ல முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சொல்லிடுறேன். சரிவா, கிளாஸ்க்கு போகலாம், டைம் ஆகுது. அச்சோடா, இப்பதான் டைம் ஆகுதுன்னு தெரியுதா மேடம் உங்களுக்கு? சரி வா போ. நீயா? இது அந்த டொனேஷன் பார்ட்டில. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, யார் நீங்க? என்ன பார்த்து நீயான்னு கேக்குறீங்க? இங்க பாருங்க, முதல்ல தள்ளுங்க, நாங்க வண்டி எடுக்கணும். எடுப்பேன். டேய், உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் வண்டியை கீழே தள்ளி விட்டுட்டு உன் வண்டி அந்த இடத்துல பார்க் பண்ணிருப்ப. என்ன தாவா? சார பார்த்து டான்ஸ் சொல்றீங்க? சார பார்த்து? டேய் அபி, இப்ப எதுக்கு எவ்வளவு கோவப்படுற? டேய் ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேள. டேய் நீ சும்மா இருடா. இவ யாருன்னே தெரியாது. இவ வந்து என்ன டா போட்டு பேசுவா, நான் கம்முன்னு இருக்கணுமா? இங்க பாரு, நீ யாருன்னே தெரியாது. நீ படுக்கும் உன் இஷ்டத்துக்கு டான்ஸ் சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. நான் திரும்பி உன்னை டீ போட்டு பேசட்டுமா? என்ன டீயா? போட்டுதான் பேசி பாரு, அப்புறம் இருக்கு உனக்கு. உனக்குலாம் என்னடா மரியாதை? உனக்குலாம் என்ன மரியாதை? கேய், இங்க பாரு, தேவையில்லாம பேசிட்டு இருக்க. முன்ன பின்ன உன்னை நான் பார்த்தது கூட கிடையாது. நீ யாருன்னே தெரியாது. சும்மா என்ன வந்து டா போட்டு பேசிட்டு இருக்க, அதுவும் மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையை வழிய விடு, இல்லன்னு வச்சுக்கையா அவ்வளவுதான். உன்னை பாட்டு தள்ளி விட்டுட்டு வண்டி எடுத்துட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். என்ன தள்ளி விட்டுட்டு வண்டி எடுத்துட்டு போவியா? டேய் முடிஞ்சா பண்ணுடா, பார்க்கலாம். முடிஞ்சா பண்ணுடா. அடச்சே, வாய முடு. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. சும்மா வார்த்தைக்கு வார்த்தை டா போட்டு பேசிட்டு இருக்க. இங்க பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். ஒழுங்கு மரியாதை நகரு, நான் வண்டி எடுக்கணும். ஓ, வண்டி எடுக்கணும்? டேய் உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா? ஏற்கனவே அந்த இடத்துல நான் பார்க் பண்ணி வச்சிருக்கேன் என் வண்டியை எடுத்து தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துல பார்க் பண்ணி வச்சிருக்கே. உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? டேய் மச்சான், ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேள. டேய் கேட்டா நீ வேற இடையில வந்து, ஹே இங்க பாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. உன் வண்டியை தள்ளி விடுறது எனக்கு வேலையா? இங்க பாரு, உன் வண்டியில நான் தள்ளிவில்ல. ஒழுங்கு மரியாதை நகரு, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்பணும். முதல்ல வண்டி எடுக்கணும், முதல்ல நகரு. மீரா ப்ளீஸ் டி, கத்தாதடி. உனக்கு தொண்டையே சரியில்லடி. ப்ளீஸ் டி, சொல்றது கேளு. ரித்து நீ சுமாரடி. இவனை மாதிரி திமிர் பிடிச்ச ஆளுங்களெல்லாம் நம்ம கேட்காம போறதுனாலதான் இவங்க இஷ்டத்துக்கு ஆடிட்டே இருக்கானுங்க. இவனை முடியாதுடா, முடியாது. என்ன மாரி இங்க இது வண்டியை எடுத்துட்டு போயிடுவியா? இந்த மாரி எப்படி எடுத்துட்டு போறேன்னு நானும் பாக்குறேன். உனக்கு கொஞ்சம் கூட பேசிக் சென்ஸ் இல்ல. வண்டியை தள்ளி விட்ட வண்டியை எடுத்து வைக்கணுங்கிற அறிவு கூட உனக்கு இல்ல. மேல் மண்டை என்ன உனக்கு காலியா இருக்கா? என்ன? ஏய் இங்க பாருடி, சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏதோ பொம்பளை பிள்ளையா இருக்கேன் தான் இந்த அளவுக்கு பொறுமையா பேசிட்டு இருக்கேன். உன் இடத்துல மட்டும் இந்நேரம் வேற எவனாச்சும் இருந்திருந்தான்னு வச்சுக்கோயேன், நான் யாருன்னு அப்ப தெரிஞ்சிருக்கும். ஆமா, இவரை பார்த்தோன்னே எல்லாரும் பயப்படுவாங்க. டேய் நீ ஒரு கஞ்ச பைய, உன்னை பார்த்து எவன்டா பயப்பட போறான்? எவன் வேணா பயந்துட்டு போட்டோம். ஆனா நான் பயப்பட மாட்டேன்.
என்ன ஹே என்ன சொல்ற பண்ணி யார் பார்த்துட்டு கஞ்ச பையன் சொல்ற யார் பார்த்து கஞ்ச பையன் சொல்ற மச்சான் அந்த பொண்ணு சரியா தானடா சொல்லுது விட நீதான்டா நீதான் இங்க பாரு சும்மா தேவையில்லாம உங்ககிட்ட பிரச்சனை பண்ணணும்னு எனக்கு எந்த ஆசையும் இல்லை இங்க பாரு ஒழுங்கு மரியாதையா என் வண்டிய கீழே விழுந்து டேமேஜ் பண்ணி வச்சிருக்க அதுக்கு காசு எடுத்து வை நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன் இது நல்ல கதையா இருக்கு காசா நான் எதுக்கு தரணும் நான் எதுக்கு தரணும் இங்க பாரு தேவையில்லாம பேசிட்டு இருக்காத என்னால காசு தர முடியாது இங்க பாரு நீதான் என் வண்டியை கீழே தள்ளி விட்டு உன்னாலதான் என் வண்டி இப்போ டேமேஜ் ஆகியிருக்கு ஒழுங்கு மரியாதையா காசு எடுத்து வை ஹே உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடி நான் எதுக்கடி காசு தரணும் திரும்ப திரும்ப காசு கொடுன்னு கேட்டுட்டே இருக்கா ஏடி செவனோ தள்ளி விட்டு உன் வண்டி கீழே விழும் அது டேமேஜ் ஆகும் அதுக்கு நான் தண்டமா காசு கொடுக்கணுமா ஏன்னா நெத்தியில என்ன இழிச்ச வயனு எழுதி ஓட்டியிருக்கா இங்க பாரு உனக்கு நீ என்னை பத்தி என்ன கேள்வி கேட்ட உனக்கு என்ன மேல்மண்டை காலியா இருக்கான்னு கேட்டல அதுதான் திரும்பி நான் உங்ககிட்ட கேட்கிறேன் உனக்கு என்ன மேல்மண்டையில சுத்தமா ஒண்ணுமே இல்லையா இங்க நான் மட்டுமா வண்டியை பார்க் பண்ணி வச்சிருக்கேன் சுத்தி பாரு எத்தனை பேர் வண்டியை பார்க் பண்ணி வச்சிருக்காங்கன்னு அப்படி இருக்கும்போது என்கிட்ட வந்து கேட்கறனா என்ன பார்த்தா உனக்கு என்ன இழிச்ச வாய் மாதிரி தெரியுதா என்னடா ரொம்ப பாயிண்டா அப்படியே அறிவா பேசுறதா நினைப்பா ஏய் நீ வேற எந்த இடத்துல போய் பார்க் பண்ணியிருந்தாலும் நான் உங்ககிட்ட வந்து கேட்டிருக்க மாட்டேன் ஆனா நான் வண்டி பார்க் பண்ணி வச்சிருந்த இடத்துல உன் வண்டியை பார்க் பண்ணிட்டு பக்கத்துல என் வண்டி தள்ளி கிடக்கனா பின்ன நீ தள்ளாம வேற எவன்டா வந்து தள்ளி இருப்பான் வேற எவன் தள்ளி இருப்பான் இங்க பாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ தான் என் வண்டியை கீழே தள்ளி விட்டுருக்க ஒழுங்கு மரியாதை டேமேஜ் ஆனதுக்கு எனக்கு காசு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க கிளம்புற ஹே பைத்தியமா நீ பாரு உன் வண்டி நான் தள்ளி விடல எவ்வளவு தள்ளி விட்டதுக்கா என்னால தண்டை கட்ட முடியாது ஒழுங்கு மரியாதை வழியை விட்டு நான் வண்டி எடுக்கணும் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ இங்க கொஞ்சம் வாங்கல மீரா வேண்டாண்டி பிரச்சனை பெருசாக்க வேண்டாண்டி விட்ரி டேமேஜ் ஒன்றும் அவ்வளோ பெருசா இல்லடி பார்த்துக்கலாம் விடு சித்து இந்த வண்டியை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினேன்னு உனக்கு நல்லா தெரியும் டேமேஜ் சின்னதோ பெருசோ ஆனால் இவன் பண்றதெல்லாம் பண்ணிட்டு நான் பண்ணவே இல்லைன்னு எப்படி சாதிச்சிட்டு இருக்கான் பாரு அதை தாண்டி என்னால் ஏத்துக்க முடியல நான் தெரியாம பண்ணிட்டேன் சாரின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல ஆனா வேணடானா திரும்ப திரும்ப திமிர்த்தனமாவே பேசிட்டு இருக்கான் இவனை மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் பணம் வாங்குறதுல தப்பே கிடையாது நீ கொஞ்சம் அமைதியா இருடி ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ இங்க கொஞ்சம் வாங்கல ஐயோ என்ன இது இந்த பொண்ணு கூப்பிட்டோன்னே 2-3 பேர் வரானுங்க ஐயோ டே ஆதி டே என்னடா என்ன உனக்கு பிரச்சனை நானும் அப்பையிலிருந்து பார்த்துருக்கேன் சும்மா இடையில நோண்டிட்டே இருக்கா என்னடா உனக்கு பிரச்சனை இப்போ டே ஆதி அந்த பொண்ணு கூப்பிட்டோன்னே 2-3 பேர் வரானுங்கடா டே வண்டியோட கண்டிஷனை பார்க்கும்போது ஏதோ சின்ன டேமேஜ் மாதிரி தாண்டா இருக்கு மிஞ்சி போனா ஒரு 2000-3000 தாண்டா ஆகும் டே ஆதி அதை கொடுத்துட்டு முதல்ல இங்க கிளம்பலாம்டா வாடா டேய் பைத்தியமாடே நீ ஏடா அவதான் பைத்தியக்காரத்தனமா பேசுறானா நீ அவளுக்கு மேல பேசிட்டு இருக்க டேய் நம்ம வண்டியை ஒரு வண்டி தள்ளி தான் பார்க் பண்ணினோம் எவனோ ஒருத்தவன் அவன் வண்டியை எடுக்கும் போது நம்ம வண்டியை தள்ளி வச்சு இவளோட வண்டி கீழே விழுந்திருக்கு எவனோ ஒருத்தவன் தள்ளி விட்டு இவன் வண்டி டேமேஜ் பண்ணதுக்கு நான் காசு கொடுக்கணுமா என்னால கொடுக்க முடியாது ஐயோ இல்ல மச்சான் டேய் இங்க பாருடா பொண்ணுங்களுக்கு ஒண்ணுனா பாஞ்சுக்கிட்டு வருவானுங்கடா இதோ வந்துட்டானுங்க பாரு தேவையில்லாம பிரச்சனை பெருசு பண்ண வேணாம்டா 2000-3000 தான் மச்சான் ஆகும் அதை கொடுத்துட்டு அவகிட்ட ஒரு சாரி கேட்டு நம்ம கிளம்பலாம்டா முதல்ல இங்க வா என்ன சாரியா இவகிட்டயா டேய் சரியான திமிர் பிடிச்சவளா இருக்கா இவகிட்ட போய் நான் சாரி கேட்டு பண்ணாத தப்புக்கு பணம் வேற கொடுக்கணுமா என்னால முடியாது ஏன் வரான்னு நானும் பாத்துறேன் என்னம்மா என்னாச்சு மச்சான் நான் அப்பவே சொன்னல பொண்ணுங்களுக்கு ஒண்ணுனா செங்கி இருந்து வருவானுங்களே தெரியாது பாஞ்சுக்கிட்டு வருவானுங்கன்னு டேய் பிரச்சனை பெருசாக்க வேணாம்டா இப்ப கூட ஒண்ணும் இல்லடா காசை கொடுத்துட்டு கிளம்பலாடா வாடா டேய் என்ன சொன்னாலும் சரி நான் பண்ணாத தப்புக்கு என்னால பணம் கொடுக்க முடியாது ஆமாங்க இங்க நிக்கிறேன் நீங்களே நியாயத்தை கேளுங்க இந்த இடத்துல வண்டியை நான் பார்க் பண்ணிட்டு நான் பக்கத்துல போயிருந்தேன் வந்து பார்க்கும்போது என் வண்டி கீழே இதோ கிடக்கு பாருங்க ஸ்கூட்டி இதுதான் என்னோட வண்டி இதை கீழே தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துல இவனோட வண்டியை பார்க் பண்ணி வச்சிருக்கான் கீழே விழுந்ததுல வண்டி டேமேஜ் ஆகிட்டு அப்போ இவன் தானே தள்ளி விட்டுருப்பான் இவன் தள்ளி விட்டதுக்கு இவன் தானே அந்த டேமேஜ்க்கு பணம் கொடுக்கணும் இது கேட்டது தப்பாங்க சொல்லுங்க ஆமாமா நீ சொல்றது சரிதான் இங்க பாருங்கப்பா தம்பி அந்த பொண்ணோட வண்டி எப்படி கீழே தள்ளி விட்டு அந்த பொண்ணு வண்டி டேமேஜ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்ப அதுக்கான காசை நீங்க தானே கொடுக்கணும் உங்க காசை கொடுத்துருங்க இங்க பாருங்க தம்பி அந்த பொண்ணு பார்க் பண்ண இடத்துல உங்க வண்டியை பார்க் பண்ணதே தப்பு இதுல அந்த பொண்ணு வண்டியை வேற கீழே தள்ளி வச்சு டேமேஜ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்ப அதுக்கான பணத்தை நீங்க தானே கொடுக்கணும் அதனால பணத்தை கொடுங்கப்பா முதல்ல சிஸ்டர் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க இங்க பாருங்க பிரதர் உங்க மேலதான் தப்பு இருக்கு அதனால ஒழுங்கா சிஸ்டருக்கு காசை கொடுங்க அடைச்சி வாய முடுங்க எல்லாரும் ஒரு பொண்ணு கூப்பிட்டா போதும் உடனே பாஞ்சுக்கிட்டே எல்லாரும் வந்துருவீங்க உண்மை எது பொய் எதுன்னு தெரியாம உங்களுக்கு தெரியுமா நான் அவளோட வண்டியை தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துல வண்டியை பார்க் பண்ணேன் உங்களுக்கு தெரியுமா
இப்ப மட்டும் என் வண்டி டேமேஜ் ஆனதுக்கு நீ காசை கொடுக்கல, அவ்வளவுதான், நான் போலீஸ் கிட்ட போவேன். ஓ, நீ போலீஸ் சொன்னா உடனே நான் பயந்துருவேனா? ஹே, யாரு வேணா வர சொல்லிடி, எனக்கு எந்த பயமும் இல்ல. ஏன்னா உன் வண்டியை நான் தள்ளி விடவே இல்லை. எவனோ தள்ளி விட்டு உன் வண்டி டேமேஜ் ஆனதுக்கெல்லாம் நான் பொறுப்பேற்க முடியாது. அதுக்காக என்னால உன்கிட்ட பணமும் கொடுக்க முடியாது, சரியா? இவ்வளவு நேரம் நின்று பேசிட்டு இருந்தல, அது என்னோட தப்பு. தள்ளிடியங்க. ஹே, நகரடி. முடியாதுடா. உங்ககிட்ட இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டல. நகரடி. அச்சான் வந்து உட்காருடா. எவ்வளவு திமிரு இருந்தா தள்ளி விட்டுட்டு வண்டி எடுத்துட்டு போவேன். நில்லுடா, நில்லு. கேய், உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் இப்படி தாண்டி நடந்துக்க முடியும். சி, பொண்ணா நீ? உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. இங்க பாரு, உனக்கு பணம் வேணும்னா எவன் வண்டியை தள்ளி விட்டானோ அவனை தேடி கண்டுபிடிச்சு அவன்கிட்ட போய் கேளு. என் தலையில என்ன கிழிச்ச வாயின்னு எழுதி விட்டிருக்கா? இப்படி போற வரவர்களுக்கு எல்லாருக்கும் என் பணத்தை அள்ளி கொடுக்கறதுக்காக வந்துட்டா பெரிய இவன் மாதிரி. சி, உன்னால முடிஞ்சதை பாத்துக்க. டேய் மச்சான், வாடா கிளம்பலாம். ரித்து, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல, இவனை லைஃப்ல இன்னொரு தடவை நான் பார்க்கவே கூடாதுன்னு. ஆனா பாரு, மறுபடியும் மீட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஆனா இவனை மாதிரி ஒரு திமிரு பிடிச்சவனை நான் பார்த்ததே இல்லடி, பார்த்ததே இல்லை. இன்னொரு வாட்டி என் கையில சிக்கட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு. சரி ஓகேடி, ஏற்கனவே உனக்கு த்ரோட் ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குடி. இப்போ கத்துனதுல ரொம்ப கம்மி போயிட்டு முதல்ல வா, நம்ம கிளம்பலாம். வண்டிக்கு லைட்டா தான் டேமேஜ் ஆகிருக்கு. அது 2000 3000 கொடுத்தா சரி பண்ணிடலாம், சரியா? நீ வா, நம்ம வண்டியை சரி பண்ணிட்டு முதல்ல ஹாஸ்டல் போலாம். ரித்து, ஒரு காசையும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன்னு எனக்கு தாண்டி தெரியும். ஆனால் இவன் பாட்டுக்கு ஈஸியாக தள்ளி விட்டுட்டு அதுக்கு காசை கொடுறான்னு சொன்னால் என்னால் கொடுக்க முடியாது, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். இவனை மாதிரி கேவலமான ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லடி. சரிவா, கிளம்பலாம். ஆனால் பொண்ணுடி, இன்னொரு வாட்டி அவன் கையில் மாட்டட்டும், அப்புறம் இருக்குடி அவனுக்கு. திமிர் பிடிச்சவ. இவ்வளவு மாதிரி ஒரு பொண்ணை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததும் கிடையாது, இதுக்கு மேல பார்க்க போறதும் கிடையாது. சி, சரியான திமிர் பிடிச்சவ. எப்படி பேசுறா பாரு, பஜாரி மாதிரி. இதுல நீ வேற இடையில மச்சான் நான் சொல்றது கேளுன்னு. ஐயோ மச்சான், சரிடா விடுறா. இப்ப எதுக்குடா இவ்வளவு டென்ஷன் ஆகுற? அதான் வந்துட்டோம்ல, அப்புறம் என்ன? நீ பாருடா, நான் உன்னை எதுக்கு தெரியுமா கூப்பிட்டேன்? நீ தானடா அன்னைக்கு டொனேஷன் கேட்க வந்த பொண்ணோட வாய்ஸும் நீ போன்ல கேட்ட பொண்ணோட வாய்ஸும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னு அந்த பொண்ணை தேடி அப்படி அலைஞ்ச. ஆக்சுவலா அந்த பொண்ணு இந்த பொண்ணு தான் அன்னைக்கு டொனேஷன் கேட்டு வந்தா. என்ன நிக்கில், கன்ஃபார்மா தெரியுமா அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணா? ஐயோ டேய், எனக்கு கன்ஃபார்மா தெரியும்டா, அந்த பொண்ணு தாண்டா இந்த பொண்ணு. என்னடா என்ன யோசிக்கிற? டேய் சத்தியமா இந்த பொண்ணு தாண்டா அன்னைக்கு டொனேஷன் கேட்டு வந்தா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இல்ல மச்சான், அன்னைக்கு நான் கேட்ட வாய்ஸ் வேற. அந்த வாய்ஸ் அப்படியே போன்ல பேசுற பொண்ணோட வாய்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஆனா இவளோட வாய்ஸ் கேட்கும் போது இல்ல மச்சான், கண்டிப்பா இவ நான் போன்ல பேசல பொண்ணா இருக்க வாய்ப்பே கிடையாது. அதோட அந்த பொண்ணு என்னதான் என்கிட்ட ஃபர்ஸ்ட் கோவமா பேசியிருந்தாலும் அதுக்கப்புறம் அவ எவ்வளவு சாஃப்டா பேசினான்னு எனக்கு தான் தெரியும். கண்டிப்பா அவ இவளா இருக்க முடியாது. இந்த ஈர வெங்காயத்தை தான் நான் அன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு சொல்றேன். இங்க பாரு மச்சான், போன்ல பேசின அந்த பொண்ணோட வாய்ஸை நீ நினைச்சிட்டே இருக்கிறதுனாலதான் எந்த பொண்ணு பேசினாலும் உனக்கு அப்படி கேக்குது. அதனாலதான் அன்னைக்கு இந்த பொண்ணு அந்த பொண்ணு நினைச்சிட்டு அவ பின்னாடி போனேன். ஆனா இன்னைக்கு கண்டிப்பா இந்த பொண்ணு அந்த பொண்ணா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நீயே சொல்லிட்ட. இங்க பாரு மச்சான், இதுக்கு மேலே சொல்றேன், தயவு செஞ்சு அந்த போன்ல பேசின பொண்ணோட வாய்ஸை மறந்துடுறா. ஏன்னா அவளை பத்தின டீடைல்ஸே கண்டுபிடிக்க முடியல. இதுக்கப்புறம் நீ அவகிட்ட பேச போறது இல்ல. அதனால தயவு செஞ்சு மறந்துரு, சரியா? எப்பா ராசா, நீ வீட்டுக்கு போயிட்டு பொறுமையா யோசி. இப்ப நேரம் ஆகுது, முதல்ல கிளம்பலாம், வண்டி எடு. அட கடவுளே, பல வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாச மலரையாடா இன்னமும் உட்காந்து பாத்துட்டு இருக்கீங்க. ஐயோ, ஏதோ முத தடவை பாக்குற மாதிரியே எல்லாரையும் பாரு ஒரு சோகமா இருக்கானுங்க இவனுங்களா. கேட்டு தேனு இப்ப எப்படி தேம்பி அழுதுகிட்டு இருக்காவோ, இதோ முத தடவை படம் பாக்குற மாதிரி இப்ப அண்ணனும் தம்பி மாறி அழுதுகிட்டு இருக்கீங்க. இதோ 3000 தடவை இந்த படத்தை பார்த்துட்டு இருப்பீங்க. எதி உங்க வீட்டுக்கு வந்தா இந்த படத்தை விட்டா வேற படமே இருக்காதாடி. பொழுதுக்கு இதே படத்தைய பார்த்துட்டு இருப்பீங்க. எடி எவ்வளவோ லவ் படம்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும்னு உங்களுக்கு தோணவே தோணாதாடி. மாமா, உனக்கு பாசத்தை பத்தி என்னையே தெரியும். நாங்க 3000 தடவை என்ன 30,000 தடவை கூட இதே படத்தை பார்த்துக்கிட்டே இருப்போம். அக்கா பாத்தியா அக்கா? போச்சுடா, அட கடவுளே. டேய் போலி டாக்டரே, உனக்கும் உங்க அக்காவுக்கும் பாசமலர் படத்தை பார்க்கணும்னா தனியா போய் பாருங்கடா. எதுக்கா இப்படி எங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பாத்துட்டு இருக்கீங்க? இது பாருடா, ஒழுங்கா லவ் படம் ஏதாச்சும் இருந்தா போடுறா. தம்பி, படம் பார்க்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. படத்தை பாருங்க தம்பி, எவ்வளவு நல்ல சீன் போகுது பாருங்க. அது சரி, எல்லாரும் ஒரே ஃபீலிங்கா பாத்துட்டு இருக்காங்க போல இருக்கு. இளைய தலை எழுத்து, இந்த வயசுல பார்க்க வேண்டிய படமாடா இது. எவ்வளவோ புது படம் வந்திருக்கடா, காதல் ரொமான்ஸ் அப்படி இப்படின்னு வந்திருக்கு. அந்த மாதிரிலாம் படத்தை போடுறானுங்களா? எப்ப பார்த்தாலும் இந்த பாசமலரையே போட்டு சாவடிக்கிறானுங்கடா.
யோ மாமா நீ தானேயா குடும்பத்தோட சேர்ந்து எல்லாரும் படம் பார்க்கலாம் வாங்கன்னு கூப்பிட்ட ஒழுங்கா படத்தை பாரியா. ஐயோ இவனுங்க எல்லாரும் படம் பார்க்க கூப்பிட்டேன்னு எல்லாம் ஏன் தப்பு தான். மறுபடியும் பாசமலர் தான் போடுவானுங்கன்னு தெரிஞ்சிருந்தா எவனையும் படம் பார்க்க கூப்பிட்டுருக்கவே மாட்டேன். அது எப்படியா ஏதோ முத தடவை பாக்குற மாதிரி எல்லாரும் மூஞ்சி வச்சிருக்கீங்க. கேட்டுத்தானு கேட்டி கேட்டித்தாரு வேற சேனல்ல காதலுக்கு மரியாதை படம் போட்டிருக்காண்டி. ஏட்டி அந்த படம் ரொம்ப சூப்பரா இருக்கும்டி. உன் தம்பிகிட்ட சொல்லி அந்த படத்தை வைக்க சொல்ல. மாமா பாசமலர் படத்துல எவ்வளவு முக்கியமான சீன் போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கல்ல. இந்த நேரத்துல போய் என்ன வர சொல்றீங்க? உங்களுக்கு காதலுக்கு மரியாதை படம் வேணும்னா உள்ள சென்னை ரூம்ல ஒரு டிவி இருக்குல்ல, அங்க போய் பாருங்க போங்க. டேய் வீரபாண்டி இந்த ஜென்மத்துல உனக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்த மாதிரி தான். ஐயோ சிலைய தலையெழுத்து. அப்பாடா கரண்ட் போயிடுச்சு. நம்ம புலம்புனது யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ ஈபி கரண்டுக்கு நல்லா கேட்டிருக்கு. யோ மாமா இப்ப சந்தோஷமா? உன் வயிற்றுச்சலால கரண்டே போயிடுச்சு போதுமா? டேய் போலி டாக்டர் ஒரு சின்ன திருத்தம். நீங்க பண்ற அலப்பற தாங்க முடியாம தான் அந்த ஈபி காரனே கரண்ட் எப்படி புரிஞ்சு விட்டுருக்கான். சரி எதுக்கு எல்லாரும் இன்னும் இங்கேயே உட்காந்துருக்கீங்க? வாங்க மொட்டை மாடிக்காச்சும் போவோம். ஆமா இருட்டுல எங்க இருந்து போறது? யாருமே போனையும் கையில வச்சிருக்கல. எல்லாருமே போனை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். சத்த பொறுங்க, மெழுகுவர்த்தி இங்கதான் பக்கத்துல இருக்கு. நான் அப்படியே பொறுமையா நடந்து போய் எடுத்துட்டு வந்துடுறேன். எடுத்தேன்னு பார்த்து பொறுமையா போ, ஒரு இருட்டா இருக்கு. சரி மாமா நான் பாத்துக்கிறேன். மாமா கூப்பிட்டியா? ஆமாடி கொத்தாத. சரி எதுக்கு கூப்பிட்ட? அது பக்கத்துல வா சொல்றேன். என்ன பக்கத்துல வரணுமா? மாமா எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. எதா இருந்தாலும் இங்கே சொல்லு. ஏய் அர்ஜென்டா ஒரு கிஸ் வேணும்டி, சீக்கிரம் கொடு. என்ன கிஸ்ஸா? மாமா வெளியே நீ இங்க எல்லாரும் இருக்காங்க, எப்படி கொடுக்க சொல்றா? நான் மாட்டேன், என்னால கொடுக்க முடியாது. நீ கொடுக்க முடியாதுன்னு சொன்னா நான் அப்படியே விட்டுருவேனா? எனக்கு தேவையானதை நானே எடுத்துப்பேன்டி. ஜோ மாமா இருட்டுல எங்கேயா போற? உட்காரியா? டேய் தேனு இருட்ட தனியா போயிருக்காடா, அவளை தேடிட்டு தான் போறேன். சத்த வழிய விடு. அப்பாடா கரண்ட் வந்துருச்சு. தேனே கரண்ட் வந்துருச்சு, நீ வாடி. அஞ்சு முட்டாய் சிலகத்தே டேய் எடுப்பட்டு போய் கண்ண துறட முதல்ல. ஜோ மாமா நீயா? அம்மா நீ எப்படி இங்க? டேய் நான் பாட்டுக்கு செவனேன்னு போனடா. போனோம்னா இழுத்து வச்சு இப்படி வாயோட வாய வச்சு சொல்றதுக்கே கூச்சமா இருக்கு. டேய் நான் உன் அக்கா புருஷன்டா, உன் அக்கா புருஷன். கரும புடிச்சவனே. ஐயோ இதப்ப தூரி இல்லையா? கிஸ் பண்ணும்போது என்னடா இது குத்துதேன்னு அப்பவே கன்ஃபியூஷனா இருந்துச்சு. ஐயோ கடவுளே மொத்த குடும்பமும் பார்த்துருச்சு. செலியா மானம் எல்லாம் போச்சு. டேய் எதுக்குடா இன்னும் ரொமான்டிக் போஸ்ட்லயே இருக்கா? முதல்ல விடுறா, மொத்த குடும்பமும் பாக்குதுடா. என் மானம் போகுதுடா, முதல்ல விடுறா. சாரி மாமா, அது வந்து டேய் நீ அது இதுன்னு எதுவும் சொல்ல வேண்டாம். இங்க பாருங்க மீனாட்சியக்கா, எம்புடி சீக்கிரம் இவனுக்கும் தூக்கி கல்யாணம் பண்ணி வைக்கணுமோ அம்புடி சீக்கிரம் பண்ணி வச்சிருவோம். அதுதான் எல்லாருக்கும் நல்லதாக்கும். சரி தம்பி. ஆமா மாமா நீங்க சொல்றதும் சரிதான். பாண்டி மாமா ஒருவேளை கரண்ட் வராம இருந்திருந்தா உங்க நிலைமை என்ன இருந்திருக்கும்? டேய் சாண்டா நீ வேற. அம்புடுதான் கதை கந்தல் ஆகியிருக்கும். நல்ல வேலை கரண்ட் சீக்கிரம் வந்துருச்சு. இல்லைன்னா அப்பா நினைச்சு கூட பார்க்க முடியல. முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும்டா சாமி. ஐயோ மாமா நீ இருக்கியே, உனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. சரி போதும் ரொம்ப நேரம் ஆயிட்டு எல்லாரும் தூங்க போலாம் வாங்க. டேய் மச்சான் ஆமாண்டா டைம் ஆயிடுச்சு, நாங்களும் கிளம்புறோம்டா. டேய் சின்னடா கிடிப்பு மோகனே பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். இல்ல மச்சான் இருட்டுல தூரிக்கும் மாமாவுக்கும் கூட உனக்கு வித்தியாசம் தெரியல, அதான்டா. அதை நினைச்சாதான் மச்சான் எனக்கு ஒரு சிரிப்பா வருது. போதும் நீ மூடு. அப்ப சரிங்க தம்பி, நீங்க சொல்ற மாதிரி நேரம் ரொம்ப ஆகிட்டு. நானும் குரு தூரி 3 பேரும் வீட்டுக்கு கிளம்புறோம். தேனே நாங்க கிளம்புறோம் டி. சரித்த போயிட்டு வாங்க. என்னடி உனக்கு வர வேண்டிய கேஸ் மாம்ஸ்க்கு போயிட்டுன்னு ஃபீலிங்கும்? இப்ப வேற ஒருத்தி அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரி ஓகே குரு, நான் கிளாஸ்க்கு போறேன். இங்க பாரு, நீ வெளியில மதியம் லஞ்சுக்கு கூப்பிட்டுட்டு போறேன்னு சொன்னதுனால தான் நான் தேனக்கா கிட்ட லஞ்ச் பாக்ஸ் கூட வாங்கிட்டு வரல. ஒழுங்கா என்ன மறந்துடாம கூப்பிட்டுட்டு போயிடு. ஓகே? தீனி முட்டை கண்டிப்பா அழைச்சிட்டு போறேன்டி. ஆனா இங்க பாரு லஞ்ச் பிரேக் விட்ட உடனே சீக்கிரமா வந்துடணும். ஏன்னா லஞ்சுக்கு போயிட்டு வந்து நான் செமினாருக்கு வேற ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே? ஓகே அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி ஓகே குரு, டைம் ஆயிடுச்சு, நான் போறேன். பாய். யாரா பார்த்து மெதுவா போ. இவ இருக்காளே என்ன சொல்றதுனே தெரியல. குரு எஸ் சொல்லுங்க.